அலெக்ஸ் வாடா. ஐ அம் சாரிடா டேவிட். என்னடா? உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிறத தாண்டா வந்தேன். நான் உடனே போகணும். நாளைக்கே நான் டெல்லியில இருந்தாகணும். இதை சொல்லத்தான் நீ வந்தியா? அப்படி என்ன அவசரம்? எங்க அப்பாவும் 2வது அம்மாவும் வராங்க. 2வது அம்மாவா? ஆமாண்டா. என்னுடைய சித்தி தான் நான் அப்படி சொன்னேன். அவங்களுக்கு என் தலையை பார்க்கலன்னா அவங்க தலை வெடிச்சிரும். ஆமா, என்ன விஷயமா வராங்க? என் தங்கச்சியோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணதாண்டா. அவங்களுக்கா இல்லாட்டியும் என் தங்கச்சியோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் அவசியம் இருந்தாகணும். என்னடா இது, நீ வர போறேன்னு எங்க அம்மா வேற வேளாங்கண்ணி கோயில் அனுப்பிச்சிட்டேன். நீ இருந்தா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா அம்மா இல்லையா? ஆமா, போன வாட்டி நான் வந்தபோது ஒரு வேலைக்கார குட்டி இருந்தாலே இருக்காளா? எப்படி நீ வந்துட்டு போனோடனே எங்க அம்மா அந்த வேலைக்கார குட்டி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏற ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன். அலையாத. சரி. ம். ஏய் அலெக்ஸ், இங்க வாடா. உன்னோட லேட்டஸ்ட் அட்வென்ச்சர் பத்தி சொல்ற. இந்த தடவை ஒண்ணும் சரியில்லடா. ஏன்டா? இடைஞ்சலா அங்க 2வது அம்மா இருந்தாங்களே, அவங்க இருந்தா என்ன, நீ சும்மா இருந்திருக்க மாட்டியே? நேத்து தான் ஒரு சின்ன ஐட்டம். முதல்ல அத சொல்ற நீ. நேத்து ராத்திரி மதுரைக்கு வர்றப்ப மணி 12. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேரா ஒரு லாட்ஜுக்கு போனேன். அப்புறம் சொல்ற முதல்ல சொல்லு. கேட்லயே 16 வயசுல ஒரு பொண்ணு, 18 வயசுல ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களா? அப்புறம் சொல்ற தண்ணி அடிக்குது. அப்புறம் எல்லாத்தையும் வெளியிலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கவுண்டர் கிட்ட போனேன். ரூம் இல்லைன்ட்டா. பொறுக்கி பசங்க கடைசி நிமிஷத்துல தகராறு பண்ணுவாங்களே, நீ என்ன பண்ண? மிரட்டி பார்த்தேன். பயந்துட்டானா? நடக்கலையே. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் தூக்கி எறிஞ்சேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ராஜ உபச்சாரம் தான். அந்த அண்ணன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரூமுக்குள்ள போகும்போது மணி 2. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஆரம்பிச்சா பாரு. யாரு அது இந்த நேரத்தை வெடி வெடிக்கிறது? எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்தா. மேல சொல்லு. யார் அந்த கிழவியா? இல்லடா, இது அதோட பேத்தி. ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஏதோ பொண்ணு, நீ சொல்லு. பேத்தியா? இரு, பேத்தின்னு அவசியம் பார்க்கணும்டா. சுந்தரி தானே அது? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி இங்க வந்தா? அது அவங்க அம்மாவோட வீடு. நோ, அவளுக்கு அம்மாவே இல்ல. ஆமாண்டா, அவங்க அம்மாவோட அம்மா தான் பூங்காவனத்தம்மா. வாட் a சர்ப்ரைஸ். ஆமா, அவளை உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஏதாவது தெரியுமா அவளை பத்தி? எனக்கு ஒன்றும் தெரியாது. அவ யாருகிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. என்ன சொல்லியிருக்க மாட்டா? சொல்றா. She is a dying patient. I mean, her days are numbered. எந்த நிமிஷத்துல உயிர் போகும்னு சொல்ல முடியாது. அந்த நிலையில இருக்கிறா. அவ உயிரோட இருக்கிறத என்னால் நம்பவே முடியல. இல்ல லெக்ஸ், நீ யாரையோ பத்தி சொல்லிட்டு இருக்க. இல்லடா, நல்லா தெரிஞ்சா சொல்றேன். அவ என் தங்கச்சி உஷாவோட உயிருக்கு உயிரான சிநேகிதி. என் தங்கச்சியும் அவ அப்பாவும் எல்லாரும் இவ என்ன ஆனான்னு தவிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது விவரம் கிடைக்காதான்னு துடிக்கிறாங்க. அவளுக்கு அப்படின்னு வியாதி? வியாதி பிரெயின்ல. நான் புறப்படுறேன்டா. இவன் இங்க இருக்கிற விஷயத்த உடனே அப்பா விட்டு என் தங்கச்சிட்ட நேரடியா சொல்லி ஆகணும். சுந்தரிக்கு தெரியுமா அவளுக்கு இப்படி வியாதி இருக்குன்னு? அவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால அவ யாருகிட்டையும் சொல்லிக்காம ஓடி வந்துட்டா. நான் கிளம்புறேன்டா. நில்லடா, கொஞ்சம் விவரமா சொல்றா. உண்மையிலேயே அவளுக்கு என்ன? விதி வந்தா எல்லாரும் போயிட போறவங்க தான். ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு வேண்டாமா? என் தங்கச்சி உஷா சொல்லித்தான் எனக்கு எல்லாம் தெரியும். பைக்ல காலேஜுக்கு போறப்போ சுந்தரிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். தலையில அடிபட்டு கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கா. எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல இருந்து திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிருக்கா. கடைசியில அவளே டயர்டாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அன்னைக்கு காலேஜே நடக்கல. ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு பிறகுதான் மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது. பிளட் கிளாட்னும் குரோத்னும் வேற என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க. எந்த நிமிஷத்திலையும் அவ செத்து போயிடலாம். ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும். அப்படியே செஞ்சாலும்
பிழைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா அந்த ஆபரேஷன் நடக்கல. ஏன்னா அவளை பார்க்க வர்றவங்களோட பார்வையில் இருக்கிற வேதனையும் மனசுல இருக்கிற துக்கத்தையும் அவளால தாங்கிக்க முடியாம தான் யாருகிட்டயும் சொல்லிக்காம ஊரை விட்டே ஓடி வந்துட்டா. இந்த 25 நாளா அவ உயிரோட இருக்கிறதே பெரிய அதிசயம்தான். டேவிட், நான் வரேன்டா, ப்ளீஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sundari. Happy birthday to you. அடடே, டேவிட்டா, நேத்தங்க ஆளே காணோம். எதிர்பார்த்து கண்ணே பூத்து போச்சு. அது வந்து வர முடியாம போச்சு. அதுதான் ஏன்னு கேக்குறேன். அது ஆமா, சுந்தரிக்கு எப்படி இருக்கு? நல்ல வேளை, நம்ம பயந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உள்ளதான் இருக்கா, போய் பாரு. இல்ல பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். வந்ததுக்கு அப்புறம் அப்புறம்னு சொல்லிக்கிட்டு போய் பாத்துட்டு போப்பா. ஓ யூ. இல்ல பரவாயில்ல, நீ படுத்துக்க. எனக்கு என்ன வியாதியா? பெட்லயே படுத்திருக்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்க உட்காரலாமா? ப்ளீஸ். என்ன விசேஷம் சொல்லு. ஒண்ணும் இல்ல. அம்மா எப்போ வருவாங்க? அது இன்னும் 4-5 நாள் ஆகும். டேவிட், இப்படியே 2 பேரும் உட்கார்ந்திருந்தா டென்ஷன் தான் அதிகமாகும். ஏதாவது பேசு. நீ செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நான் உனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துட்டேன். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். பரவாயில்ல, இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க, ஒரு வேலையாவது கொடுத்தியே. பட்டாசு வெடிச்சு நீ பயப்படணும்னு நினைச்சேனே தவிர அது இவ்வளவு சீரியஸா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய், பொய் சொல்லாத. என் கை சீரியஸ் ஆறது பார்த்துதானே நீ உன்னை மறந்து ஆடினது. அது நான் அப்ப ஏதோ செஞ்சுட்டேன். இப்ப நினைக்கும் போது ஐ ஃபீல் சாரி. இந்த உடம்பே வெந்து போயிருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. அதுதான் சுந்தரி. அது அப்புறம் நேத்து வர முடியாம போச்சு. அதான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு இப்ப வந்தேன். வாழ்த்து மட்டும் தானா? பிரசன்டேஷன் ஒண்ணும் இல்லையா? ஓ, மறந்தே போயிட்டேன். எனக்கு நீ கொடுத்த பிறந்தநாள் பரிசு தானே இது? நான் உனக்கு கொடுத்த தண்டனை நீ பரிசு நினைச்சா ப்ளீஸ் அதே மாதிரி ஒரு பரிசை நீ எனக்கு கொடுத்துரு. நான் வரேன். டேவிட் நில்லு. உனக்கு என்னாச்சு? ஆளே மாறிட்ட, பேச்சும் ஒரு தினசா இருக்கு. வாட் ஹேப்பன் டு யூ? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். என்ன? டேவிடுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. இந்த கட்ட பார்த்தப்புறம் வந்த காதல் தானே. இதை இன்னும் 4 நாள்ல ஒத்துருவேன். அதுக்கப்புறம் கருகி போன கைதான் தெரியும். அத பார்த்ததும் உன் காதல் கருகிட கூடாது. ஆமா, என் மஞ்சள் ரோஜா செடி எங்க? அத உங்க தோட்டத்துல கொண்டு வந்து வச்சிட்டேன். Really? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.